நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய பேர் இரக்கத்தை அனுபவிக்கிற மக்களுடைய நாள் இந்த நாள். தெரியறதைய நாள் வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் கொண்டவராய் இருக்கிறார். அது என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் எவ்வளவு இரக்கம் கொண்டவராய் இருக்கிறார். அந்த இரக்க பெருக்கை அளவிட முடியாத அந்த அன்பின் பெருக்கை நீளம் அகலம் நீளம் ஆழும் என்று சொல்லி அதை உய்த்துணர முடியாத அந்த ஒரு அன்பை இரக்கத்தை அனுபவிக்கிறவருடைய மக்களுடைய நாள் இந்த நாள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நாளிலே நம்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இறைவன் தொடர்ந்து நம் மீது அப்படிப்பட்ட இரக்கம் கொள்ளவும் அந்த இரக்கத்திற்கு நாம் பாத்திரமான மக்களாக இருக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாய் ஒப்பு கொடுப்போம். இறைவன் தொடர்ந்து இந்த காணொலி மூலியமாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவரை இன்னும் அதிகமாக தன் பேர் இரக்கத்தினால் நிறைத்து நலங்களால் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆக இந்த தூய மர நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருத்தப்பட்டு ஆண்டவரத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமக்கு குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியோடு வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 1 முதல் 2, 12 முதல் 14 வரை. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நான் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் 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 உரிமை சொத்து.
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடு. உமது வார்த்தையை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் வீழ்வார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பாராமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பாராமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார் இயேசு. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி எதுவும் கரெக்டாக ஒரு பெண்ணை பற்றி இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண் எப்பொழுதும் குறை சொல்லினே இருப்பாங்க. என்ன குறை சொல்லுவாங்கன்னா, அங்கேருந்து எட்டி பார்ப்பாங்க, அவன் ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, பாருங்கள் இந்த பொம்பளை என்ன துணி துவைக்கிறா பாருங்கள். அவங்க புருஷங்கிட்ட சொல்லுவாங்க, ஒரே அழுக்காகுது, கொஞ்சமாவது துவைச்சி நல்லா வெளுப்பாக கொடுக்கலாம், வெள்ளை துணி கூட எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள், பாருங்கள் நான் எப்படி துவைச்சிக்க, நம்மளாம் அப்படி துவைச்சி போடுறோம், அவங்க எப்படி துவைச்சி போடுறாங்க பாருங்கன்னு. குறைய இது என்னென்னலாம் இங்கேருந்து பார்க்குறாங்களோ அதெல்லாம் அப்படியே குறை சொல்லினே இருப்பாங்க. ஒரு முறை மீண்டுமாக அப்படியே பார்க்கும்போது, என்னங்க பரவாயில்லைங்க, இன்றைக்கி நல்லா அந்த மாதிரி பளிச்சுன்னு துவைச்சி போட்டிருக்க, நல்லா வெள்ளையாக இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன், அடி போடி அறிக்கட்டவில், துவைச்சது அவங்க இல்லை, நான் தான் நம்ம கண்ணாடி ஜன்னலில் துடைச்சேன், அதனால தான் வெள்ளையாக தெரியுது. அது இத்தனால தான் வீட்டு கண்ணாடி தான் மோசமாக அழுக்கடைச்சி போயிருக்கு, அது துடைக்காமல் கடந்துருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிற வழக்கம் போல தான் நல்லா தான் துவைக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற கரெக்டாக தான் துவைக்கிறாங்க, ஆனால் தான் வீட்டு ஜன்னல் தான் அழுக்காக இருந்துருக்குது, அந்த கண்ணாடி அழுக்காக இருந்துருக்குது. இந்தம்மா தான் விட்டு அந்த ஜன்னல் வழியாகவே பார்த்து பார்த்து அது தன்னுடைய அழுக்க வைத்து கொண்டு மற்றவங்கள அழுக்காக்குறாங்கன்ட்டு அது குறை சொல்லினே இருந்துச்சு. குற்றம் பார்க்கின் சுற்றம் கெடும் என்று அவை பாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் கெடும். குற்றத்தோடு நம்ம இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய உறவுகள் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் நிறைய பழமொழி இருக்குது இல்லையா, சொல்லுவாங்க, பிடிக்காத மாமி கைப்பற்றா கூட்டம், கால்பட்டா கூட்டம். பிடிக்கலன்னு வச்சுக்க, அவ்வளோதான், எப்படி செஞ்சாலும் தப்பு, அது எப்படி செஞ்சாலும் குறையாதான் தெரியும். அது இன்னொன்று சொல்லுவாங்க, மாமியார் ஓடிச்சா மண் சட்டி, அதே மருமகன் ஓடிச்சா பொன் சட்டி. அவன் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு குறைபட்டு கொள்கிற குறைவான அந்த ஒரு பார்வை,
ஆண்டவர் அது எனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வேண்டாம், ஏன் இருக்கக்கூடாது, ஏன் மற்றவங்கள வந்து பார்த்து குறை சொல்வது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிறது பெரிய மரக்கட்டையாக இருக்குது, அது அடுத்தவனுடைய கண்ணில் தூசை பார்க்க நீ துணிஞ்சு சொல்லாதேன்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவங்களுடைய இருக்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்குது, எனவே அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. அந்தவர்களே, நாம் சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதர்கள் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறார்கள், நானும் கடவுள் உள்ளத்தை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு எல்லாம் சமம் தான், எல்லாரும் அவர் எல்லாம். அதுதான் ஒருத்தர் சொன்னார், எப்படி எல்லாம் சமம் ஆண்டவருக்கு? இப்போ நான் 10% பாவம் பண்ணுறேன், அல்லது நான் ஒரு 90% பாவின்னு வச்சுக்குவோம். என் கூட இருக்கிறவர் ஒரு 10% பாவி, இன்னொருத்தர் ஒரு 40% பாவி. ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவர் எல்லாருமே இறக்கமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னால், ஆண்டவர் பார்வை எப்படி இருக்கு உதாரணம் சொல்கிறார். இந்த ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறார். விமானத்தில் பறக்கிற பொழுது, விமானத்தில் நம்ம பறக்கிற பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். விமானம் மேலே எழும்பி போகும். அப்படி மேலே எழும்பி போகும்பொழுது நாம் அந்த விமானத்தை கீழே, விமானத்தை கீழே பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்குன்னா, முதல்ல நமக்கு லேசாக மேலே எழும்பும் போது அங்கே இருக்க ஏர்போர்ட்லாம் தெரியும், நல்லா தெரியும், நல்ல விசிபிளாக எல்லாமே தெரியும். அப்படியே மேலே போக 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 பெரிய பெரிய கட்டடம் மட்டும்தான் தெரிய ஆரம்பிக்கும், மலைகள் மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே மேலே போக, இன்னும் மேலே போக சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, எல்லாம் மேப் போல் இருக்கும். நம்ம புத்தகத்தில் பார்க்குற மேப் போல் தான் எல்லாமே இருக்கும். அப்போது ஆண்டவர் உயிரே இருக்கிறார், அவர் மேலே இருக்கிறார், மனிதர்களை உற்று பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது எல்லாருமே அவருக்கு சமதான் தெரியும். நீ 10% பாவியும் அப்படி தான் இருப்பான், 100% பாவியும் அப்படி தான் இருப்பான். ஆண்டவர் ஓரவஞ்சனை பார்ப்பதில்லை, ஆள் பார்த்து செயல்படும். ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் அங்கேருந்து பார்த்தா கூட தெரியாது. எனவே ஓரவஞ்சனை பார்க்க மாட்டார், எனவே அவர் ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். அதனால் என்ன பண்ணுவார், தன் இரக்கத்தையோ தன் மன்னிப்பையோ தன் ஆசீர்வாதங்களையோ எல்லாருக்கும் தான் பொழிவார். எனவே தான் ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார், அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை உதிக்க செய்கிறார், நேர்மை உள்ளோர் மீதும் நேர்மை அற்றோர் மீதும் தன் மழையை பொழிய செய்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அவர் பார்க்குற பார்வையில் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. ஆனால் ஒருவேளை நான் 10% தான் பாவி அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்றபடி எனக்கு ஆசீர்வாதம் என்னை நிரப்பும். இல்லை நான் 90% பாவினா அதுக்கேற்ப ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். ஆனால் அவர் எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் கொடுக்குறார், எல்லாருக்கும் ஒரே மன்னிப்பை தான் தர்றார், எல்லாருக்கும் ஒரே பரிவை தான் காட்டுறார். ஆனால் நான் பெற்றுக்கொள்வது, நான் எவ்வளோ அனுபவிக்கிறேன் என்பது என்னை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனவே நீ அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை துண்டும்பு பார்க்க அல்லது குறைகளை பார்க்க முன்வராதே, முனையாதே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், ஏன்னா அவருடைய பார்வையிலும் சொல்கிறார். அப்போ இன்னொரு காரியம் சொல்கிற, ஏன் அப்படின்னு சொன்னால், நீ என்னை போல இருக்கணும், சீடன் குருவை போல மாறணும், இயேசுவை போல நம்ம மாறணும், இயேசு இதயத்தை போல மாறணும். மற்றவங்க எல்லாம் பாவின்னு பார்த்தாங்க, இயேசுக்கு மட்டும் அவர் மனுஷனாக பார்த்தார். மற்றவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த தீண்ட தகாதவர்களாக மற்றவங்களாம் பார்த்தாங்க. சமாரியர்கள் என்று சொல்லப்பட்டவங்களாம், இல்லை பிற இனத்தவர்கள் என்று சொல்லப்பட்டவங்களாம். நான் ஆண்டவர் இயேசுக்கு மட்டும் தான் மனுஷனாக தெரிஞ்சார். எல்லாரையும் தொழுநோயாளரை பார்த்து ஓடி போனாங்க, அதை சபிச்சாங்க, அவனும் கத்தி கொண்டு ஓடி போனான். ஆனால் அவர் மட்டும்தான் போய் கிட்ட போய் தொட்டு அவனை குணப்படுத்தினார். எல்லாரும் பெண்கள் பொது இடத்துல போதகர்கள்லாம் பெண்களுடைய அந்த ஒரு தொடர்பே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு அம்மா மட்டும் துணிஞ்சு அவருடைய ஆடையை தொட்டு நலம் பெற்றுக்கொள்கிறது. ஏன்னா அந்த அம்மா நம்பினாங்க, அங்கே ஒரு சுகம் கிடைச்சது. எனவே ஆண்டவர் இயேசுடைய பார்வை வித்தியாசமானது. எனவே சொல்கிறாரு, நீ சீடனா, என்னுடைய சீடனா இருக்கிறாயின்னு சொன்னால் என்னை போல மாறு, என்னை போல பார்க்க கற்றுக்கோ.
ஆக நான் பார்க்கிற பார்வை என்னுடைய சுய பார்வையாக இருக்குன்னு சொன்னால் அது மற்றவங்களை குறையாக பார்க்கிற பார்வையாக தான் இருக்கும். ஆனால் நான் பார்க்கிற பார்வை உண்மையிலே இயேசுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன், இயேசுவிலிருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இயேசுவை போல் நான் பார்க்க ஆரம்பித்தா நாம் ஆண்டவர் சொல்வது போல் குறை நீங்கி நல்லதை பார்க்க முடியும், நன்மைகளை பார்க்க முடியும். அங்கேயும் இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நம்மால் பார்த்து உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் ஆண்டவர் என்று அழைக்கிறார். சீடர்கள் குருவை போல மாறணும், மாறுவது போதும், அப்படி மாறினாலே போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் யாருன்னா, இன்றைய முதல் மாதத்திலே நாம் பார்க்கிற பவுல் மிக அருமையான. பவுலுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், நான் ஆண்டவர் நேரடியாக பார்த்தேன், உயிர்த்தவர் என்னை ஆட்கொண்டார். என்ன தமஸ்கு போகிற வழியில் கேட்குறாரு, உயிர்த்தவர் என்னை ஆட்கொண்டார். என்ன அதில் ஒரு பெருமை உண்டு. சொல்கிறார் அவர், நீ இப்போ யூதனா, நானும் யூதன் தான். நீ ஆண்டவர் பார்த்தேன், நானும் தான் பார்த்தேன். நீ அப்போ சொன்ன, நானும் அப்போ சொன்னதான். நீ இப்போ நற்செய்தி, இப்போ நானும் தான் நற்செய்தி. அப்படி ஒரு பெருமை அவருக்கு உண்டு. சொல்கிறார், அதே நான் அறிவிலியாக பேசுகிறேன் என்பது கூட உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படி தான் நினச்சிங்க, அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பவுல் அப்படி ஒரு பெருமை உண்டு. ஆண்டவர் இயேசுவை ஆட்கொண்ட அந்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. நிறைய முறை என்னை அவர் சந்தித்திருக்கிறார், காட்சி கொடுத்திருக்கிறார் என்பதில் ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அது வழியாக அவர் 2 கற்றுக்கொண்டார், 2 காரியம் உண்மையாக உணர்ந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு அப்படி ஆட்கொள்ளுகிற பொழுது அவர் 2 காரியத்தை குறித்து ரொம்ப ரொம்ப ஆழமாக அவர் நம்பினார், விசுவசித்தார், அனுபவிச்சார். ஒன்று என்னன்னு சொன்னால், நான் பாவியாக இருந்தபோதே அவர் எனக்காய் உயிரை கொடுத்தார். இன்றைய முதல் வாசகம் சொல்கிறாரு, நான் அவரை பழித்துரைத்தேன், அவரை நான் துன்புறுத்தினேன், அவரை நான் வேண்டாம் என்று ஒதுக்கி அவருடைய சார்ந்தவங்களெல்லாம் துன்புறுத்தினேன், எல்லாத்தையும் செஞ்சேன் நான். ஆனால் அவர் என்னை இரக்கம் கொண்டு என் மீது பரிவு கொண்டு என்னை அவர் தன்னுடைய திருத்தூதனாக நற்செய்தி அறிவிப்பாளராக மாற்றி இருக்கிறார் என்பதில் இன்றைய முதல் வாசகத்தை சொல்கிறார். அவர்கள் பெருக்கெடுத்து ஓடியது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது பிரிவு 20வது வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பவுல் அவருடைய அனுபவம் அது. 5:20 பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது அப்படின்னு சொல்கிறார். எங்கே அதிகமாக பாவம், பலவீனம், இயலாமை இருக்குதோ அங்கே ஆண்டவருடைய அருள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே அதிகமாக பொழியப்படுகிறது, பொங்கி வழிகிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய அனுபவம் அது. நான் பாவியாக இருந்தேன், நான் பலவீனனாக இருந்தேன், நான் ஆண்டவரை துன்புறுத்தினேன், ஆண்டவர் வேணான்னு சொன்னேன், ஆண்டவருடைய மக்களை நான் சிறைப்பிடித்தேன், தன்னுடைய பாவங்கள் எல்லாம் பட்டியலிடுறாரு. ஆயினும் கூட அவரின் மீது பரிவு கொண்டார். அறியாமையால் நான் அப்படி செய்தேன், அவரின் மீது பரிவு கொண்டிருக்கிறார். அவர் மீது நம்பிக்கையற்ற நிலையில் அப்படி நான் செஞ்சேன், எனவே அவரின் மீது பரிவு கொண்டார். எங்கே அதிகமாய் பாவம் பெருகியதோ அங்கே அருள் பொங்கி வழிகிறது என்று தன் அனுபவத்தை பதிவு செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் பவுலுடைய அனுபவம், ஒரு சீடனுடைய அனுபவம். அதான் மீண்டுமாக நாம் பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 18:20 2 பேர் கோயிலுக்கு ஜெபம் போவாங்க இல்லையா, அந்த ஆயக்காரர் வழி தண்டு வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுவார், ஆண்டவரே நான் உள்ளே கூட வர்றது கூட தகுதி இல்லை ஆண்டவர். அப்போது எப்போ நாம் உண்மையிலே நம்முடைய பலவீனங்களை, பாவங்களை, நம்முடைய இயலாமையை, நம்முடைய ஒன்றுமில்லாத தன்மையை, நமக்கு இந்த எல்லைகள், லிமிட்டேஷன்ஸ், இவைகளை உண்மையிலே எப்பொழுது முழுமையாய் உணர்கிறோமோ அப்பொழுது நம்மால் இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய இரக்கத்தை, அவருடைய அருளை நாம் கண்டடைய முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ தான் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, எவ்வளோ கருணை உள்ளவராக இருக்கிறாரு, எவ்வளோ என் மீது பரிவு கொண்டவராக இருக்கிறாரு நான் உணர முடியும். எப்பொழுது நான் ஆண்டவருடைய இரக்கத்தை, பரிவை, அவருடைய கருணையை, நான் அருளை அனுபவிக்கிறேனோ அப்பொழுது மற்றவர்கள் மீதும் இரக்கம் கொள்ள முடியும், மற்றவர்கள் மீதும் நான் கருணை கொள்ள முடியும், மற்றவருடைய குறைகளை கூட நான் பார்த்து சகித்து கொள்ள முடியும், மற்றொரு பலவீனங்களில் கூட என்னால் சகித்து கொள்ள முடியும், துணை நிற்க முடியும், உதவி செய்ய முடியும், அவர்களை தேற்ற முடியும், அவர்களை பக்குவப்படுத்த முடியும், அவர்கள் பலன் கொடுக்க செய்ய முடியும். இது சீடனுக்குரிய வேலை. அது
ஆண்டவரை அனுபவிக்கிற ஒவ்வொரு அப்போஸ்தலனுக்கும், ஒவ்வொரு சீடனுக்கும், ஒவ்வொரு சீடத்திற்கும் உள்ள ஒரு அனுபவமாக இருக்கணும். ஆக அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை இன்றளவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு நம்மை அவ்வளோ அதிகமாய் இரக்கம் வைத்திருக்கிறார் அர்த்தம். நாம் நல்லவர்களா என்பது அல்ல. அதான் பவுல் திருப்பி சொல்கிறார், நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாக இருந்தபோதே நமக்காய் உயிரை கொடுத்தார். அது முதல் அனுபவம் பவுலுக்கு. ரெண்டாவது அனுபவம் என்ன அனுபவிச்சார்னா, எல்லாரும் இயேசு கிறிஸ்து உடலுக்குள் உறுப்புகளாக இருக்கிறோம். இங்கே தொட்டால் அங்கே வலிக்கும், இயேசுவுக்கு வலிக்கும். அதுதான் ரெண்டாவது அனுபவம். முதல் அனுபவம் அவர் பாவி, அவருடைய அருள் பெருக்கெடுத்தது, அவர் கிருபை என்னை நிறைத்தது, எனவே நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த அனுபவம் அவருக்கு கிடைச்ச அனுபவம்னா, நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே உடலின் உறுப்புகள் அங்கே இருக்கிறோம். இங்கே தொட்டால், ஒரு கிறிஸ்தவனை தொட்டால் அங்கே ஆண்டவருக்கு வலிக்கும், இயேசுவுக்கு வலிக்கும். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அந்த கேள்வி அவரை துன்புறுத்தியது. ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் பவுலுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். எனவே தான் அவர் மிகுந்த சொல்கிறாரு, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். ஒரு சிலரையேனும் மீட்டுக்கொள்வதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் உண்டு. ஆனால் அவருடைய இரக்கத்தை உணர்வோம், அவருடைய மன்னிப்பை உணர்வோம், அவருடைய தயாளத்தை உணர்வோம், அவருடைய கருணையை உணர்வோம். இன்றைய நாள், இந்த வெள்ளிக்கிழமை திருதியம் அதுதான் அழைக்கிறது. அவருடைய அளவு கடந்த பற்றி எரிகிற இதயம், குத்தி திறக்கப்பட்டு ரத்தம் சொட்டுகிற இதயம் என்னை அதற்காகத்தான் அழைக்கிறது. அவருடைய கருணையை புரிந்து கொள்ள, அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள, அவருடைய மாபெரும் வல்லமை, அருளை, கிருபையை நான் உணர்ந்து அனுபவித்து வாழ இன்றைய நாளில் எனக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம், நம்ம ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய இயலாமை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பாவங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் என் மீது அவ்வளோ இரக்க உள்ளவராயிருக்கிறார். இன்னும் அதிகமாய் என் மீது அவர் இரக்கத்தை பொழிகிறார். எனவே நானும் பிறருக்கு இரக்கமுள்ளவனாயிருப்பேன். எனவே நானும் பிறரை மன்னிப்பேன். எனவே பிறரை நானும் ஏற்றுக்கொள்வேன். எனவே பிறரை குற்றங்களை நான் பெரிதுபடுத்தாமல் நிறைகளை கண்டு மகிழ்வேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வேன் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே முடிவெடுப்போம். இந்த நாளிலாவது நாம் பிறர் மீது குற்றங்களை காண்பதை விட்டுட்டு, ஒருவேளை நம்முடைய குற்றங்களை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எனவே தான் ஒருத்தர் நல்லா எனக்கு தெரியும், அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போப்பெல்லாம் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாரோ அப்போல்லாம் அதிகமாக காணிக்க கொடுத்துட்டு போவார். ஏன் அப்படி சொன்னால், அதே ரோடு தான் சாமி, அதே இடம் தான், நானும் போகிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரன் ஒரு விபத்தில் சிக்கிட்டார், என்ன பத்திரமா பாதுகாத்து. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்து என்ன அந்த ஒரு விபத்தில் சிக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பொருட்செலவு, எவ்வளவு பண செலவு, எத்தனை நாட்கள் என் பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என் குடும்பம் என்ன ஆகியிருக்கும்? ஆனால் ஆண்டவர் என்னை அவ்வளோ செலவினங்களிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறார், இவ்வளோ இடுக்கலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ நான் எவ்வளோ ஆண்டவருக்கு நான் உண்மை நன்றி உள்ளவனாக இருக்கணும். என் நன்றியின் காணிக்கை எது என்று சொல்லி, ஆகவே அவருடைய கிருபை, அவருடைய அருளை, அவருடைய இரக்கத்தை உணர்கிறத ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மை அவருடைய அருளினால், கிருபையினால் நிரப்பி அவருடைய அருள் நமக்குள்ளே பொங்கி எழுமாறு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன் அன்பில் இணைந்து தருவே காணிக்கை என்னை முழுமையாகவே.
இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தேன். இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் நீனம் கொடுப்பேன். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடையதுமான இந்த பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமண இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக்கொடுப்பது முக்கவந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானது என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை ஏற்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையினர்கள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தின் மனைவிருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானத்தர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இப்போது நேர்த்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பிள்ளை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே அனைவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருளையினர் என்பவரோடும் திரு அவையில் அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் ஈட்டெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உகந்தோர் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் நம் மீது அளவு கடந்த இரக்கம் கொண்டவராயிருக்கிறார். எப்பொழுதுமே என்னை முழுமையாக அன்பு செய்கிறவர் மட்டுமல்ல, நாம் அன்பு செய்யப்படக்கூடாத நிலையில் இருந்துக்கிற பொழுது கூட என் மீது அவ்வளவு இரக்கம் கொண்டு தன் அருளை ஊற்றுகிறார். தன்னுடைய இரக்கத்தை மட்டுமல்ல, அவருடைய அருளை கிருபையை ஊற்றி என்னை திடப்படுத்தி பலப்படுத்தி என்னை எழ செய்கிறார். இந்த பலவீனங்களிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் என்னை கைதூக்கி விடுகிற ஆண்டவர். ஆண்டவரே, நான் முழுகப் போகிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஏதொரு கத்தி கதறிய அந்த ஒரு காட்சி போல தான் நாம் இப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய இயலாமை பலவீனங்களை நாம் ஒப்பு கொடுத்து அவரிடம் கதறி நம்முடைய கைகளை நீட்டுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய வல்லமையான அருளை கடந்த பொங்கி வழிகிற இரக்கத்தை அருளை பொழிந்து நம்மை மீட்டுக்கொள்கிறார். எனவே அவருடைய அந்த இரக்கத்தை கொண்டாடி நாமும் இன்னும் அதிகமாக
இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெய்ய தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் கொண்டாடுகிறோம். அது இரக்கத்தோதுவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் மது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த பிடித்த மிக்கப்படலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்து முடிவித்து நாங்கள் என்றபடி கட்டளைகளில் கருத்தோடி நிற்க செய்திருள்ளோம். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, இன்றும் எப்பொழுதும் நம் மீது அளவு கடந்த இரக்கம் கொண்டு அருளை பொழிந்து இரக்கத்தை பொழிந்து நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுது இன்னும் இன்று கூட என் மீது அவர் நம்பிக்கை கொண்டு தேடி வருகிறார். இருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இதயம் தீர்ந்துள்ளே என்னோடு பேசவா, உன் மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா,
சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. என் உள்ளத்தில் சுமையுண்டு, குறைகள் பல உண்டு. உன் மொழியில் நிறைவுண்டு, இதய சுகமுண்டு. என் உள்ளத்தில் கரையுண்டு, குறைகள் பல உண்டு. உன் மொழியில் நிறைவுண்டு, இதய சுகமுண்டு. இறைவனே நீரே எங்கள் நம்பிக்கை, என் வாழ்விலே என்றும் நீ துணை. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. நேரமாக இணைந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய இரக்கம் இன்னும் அதிகமாக நம் குடும்பத்தின் மீதும் பொழியப்பட வேண்டுமாய் நாம் ஒப்புக் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திருஇறுதியமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, அன்பான பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஇறுதியமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஇறுதியமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇறுதியமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇறுதியமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாலும் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி அறிய செய்வதாக. நாங்கள் திருமகன் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். உனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். அகலம் நீளம் எல்லை காண முடியா இதயம். அன்பின் ஆழம் அகலம் நீளம் எல்லை காண முடியா இதயம். அன்பில் பற்றி எரியும் இதயம். அன்பில் பற்றி எரியும் இதயம். முள்ளால் கொத்தப்பட்ட இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். என் பாவம் சாபம் நீக்க தன்னை தார வார்த்த இதயம். என் பாவம் சாபம் நீக்க தன்னை தார வார்த்த இதயம். என்னை தந்தையோடு இணைக்க. என்னை தந்தையோடு இணைக்க தன்னை பலி கொடுத்த இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும்.